வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒரு தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நபர் காதலிக்க தொடங்கி விட்டார்கள் என்றாலே அவர்கள் முகத்தில் எப்போதும் புன்னகை எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த லவ் ஸ்டார்டிங்லையும் முக்கியமா ஒருத்தங்க காதல்ல விழுந்துட்டாங்க அப்படின்ற போதிலையும் ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப காமனா இருக்குங்க. அது என்னன்னா அவங்களோட ஃபேஸ்ல எப்பவுமே சந்தோஷம் புன்னகை இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க சோகமா இருக்கும்போது நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமா சோகமா இருக்கிறதா இங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் ஒவ்வொருத்தங்க விரும்புறப்போ இவங்க அழகா இருக்காங்கன்ற ஒரு கான்செப்ட்ல விரும்புறாங்க தவிர அவங்க மனசு எப்படி அவங்க கேரக்டர் எப்படின்றத தெரிஞ்சுக்காமலே விரும்பி அவங்க மனசுல நிறையவே கஷ்டப்படுற அளவுக்கு மாறிக்கிறாங்க. ஒருவர் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக முட்டாள்தனமாக செய்கிறார்கள் என்றால் அவர் உங்களை காதலிக்கிறார்கள் என்று அர்த்தம். காதலிக்கும் நபர்கள் இப்படிதான் நடந்து கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒருத்தங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கிறுக்குத்தனமான நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமா உங்களோட ஹாப்பினஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அதனால உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எப்பேற்பட்ட விஷயங்களாலும் செய்வாங்க. மோஸ்ட்லி உங்க லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இருக்காங்க. ஐ மீன் என்ன சந்தோஷப்படுறதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை விட்டுறாதீங்க. ஒரு சில லைஃப்ல ஏமாத்துறதுக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அதையும் நீங்க கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒரு நபர் காதலிக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை விட இசையில் மீது அதிக அளவில் கவனம் செலுத்துவார்கள். இசையை தான் அதிகமாக கேட்கவும் செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க லைஃப்ல ஒருத்தங்க லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல பண்ணக்கூடிய விஷயமே அவங்க மோஸ்ட்லி மற்றவங்க கூட பேசுறது, அது மட்டும் இல்லாம அவங்க லைஃப்ல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை செய்யறது அப்படின்றத தவிர்த்துட்டு அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இசை அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்பாங்க. முக்கியமா அவங்க உங்க கூட பேசுறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு ட்ரையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்க லைஃப்ல ஒருத்தங்க உங்க கூட அதிகமாக பேசணும் ட்ரை பண்ணாலும் சரி, அப்படி இல்லை வேற ஏதோ சில விஷயங்கள் பண்றாங்கனாலும் சரி, கண்டிப்பா அவங்க லவ் பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஷுவரா சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு நபருக்கு காதல் வந்து விட்டது என்றால் காதல் திரைப்படங்களை அதிகமாக பார்ப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது அவர்கள் முகத்தில் அதிக அளவில் வெட்கமும் சிரிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தங்களுக்கு காதல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாங்கனாலே அவங்க இந்த லவ் சீன் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாங்கா இருக்கலாம், வெப் சீரிஸா இருக்கலாம், இல்லை மூவியா இருக்கலாம், இல்லை எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு லவ் வந்துச்சுனாலே அவங்க இந்த காதல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பற்றி பார்க்கும்போது அவங்களே அறியாம மனசுக்குள்ள ஒரு புன்னகை கொண்டு வருவாங்க. முக்கியமா அவங்க ரொம்பவே சந்தோஷமா சிரிப்பாங்க, வெட்கப்படுவாங்க. இது ஆணாவும் சரி பெண்ணாவும் சரி யாரா இருந்தாலும் சரி இந்த காதல் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதிரி மைண்ட்ல எண்ணங்கள் தோன்றும் அப்படின்றத ஒரு சில நபர்கள் கூறவும் செய்கிறார்கள். ஒரு நபர் காதல் வயப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் உடை உடுத்துவதிலும் கண்ணாடி முன் அதிக நேரமும் நின்று கொண்டும் இருப்பார்கள். அவர்கள் முகத்தை அதிகம் பார்க்கவும் அவர்கள் உடையும் பார்ப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்துட்டாங்கனாலே கண்டிப்பா அவங்களோட கேரக்டர் மாறலாம். இது உங்களோட பேரண்ட்ஸ் ஐ மீன் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க அவங்களோட பிள்ளைங்களை பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இது யூஸ் ஆகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா யார் விரும்புகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அவங்க அதிகமாக அவங்க கண்ணாடி முன்னே நிற்பாங்க. முக்கியமாக அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இல்லை அது நல்லா இருக்குமே அப்படின்ற பல விஷயங்கள் உங்ககிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்றாங்கனாலே நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு லவ் வந்துருச்சு. முக்கியமா அவங்க ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்றாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டாக வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.